800 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆதி ராகுஸ்தலமாக எழுந்தருளிய அருள்மிகு நாகேசமுடியார் ஆலயத்தில் ராகு பகவான் ஆதி ராகுஸ்தலத்தில் ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணியிலிருந்து 6 மணி அளவில் ராகு பகவானுக்கு மிக சிறப்பான முறையில் விசேஷ பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. வெவ்வேறு ஊரிலிருந்து வந்து சாந்தி பரிகார பூஜை என்பது அவரவர்கள் கையாளவே பூஜை நடந்து அவரவர்களுக்காகவே சிறப்பாக நடைபெறும். ராகு என்பவன் தடை செய்பவன், கேது என்பவன் கருமத்தை செய்பவன் சொல்லி இங்கே எல்லாமே மனைவி ஸ்தலத்தோடு இருக்கிறதுனால ராகு சனீஸ்வர பகவான் மனைவி நீலாதேவி கூடுதலாக பலம் பெற்று சுபஸ்தலம் அறிவிக்கின்றது. ஆகையால் இங்கே பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெவ்வேறு ஊரிலிருந்தும் வெவ்வேறு மாவட்டத்திலிருந்தும் வெவ்வேறு மாநிலத்திலிருந்து வந்து பக்த கோடிகள் மிக சிறப்பான முறையில் வந்து பூஜை செய்து கொண்டு அவர்களுடைய தடையை நீக்கி அவர்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியமும் புத்திர பாக்கியமும் கல்வி செல்வங்களும் பெற்றுக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். இது வாரம் மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. பங்குனி மாதம் ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் ராகு பகவானுக்கு திருக்கல்யாண உற்சவம் வைபோகமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது இந்த ஆலயத்தினுடைய மிக சிறப்பான விஷயம். 800 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறப்பித்த இந்த ஆலயத்தில் இந்த ஆதி ராகு பகவான் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கேது இங்கு 5 கிரகங்கள் இந்த ஒரே கோயிலில் இருக்கிறது. 5 கிரகங்கள் ஒரே கோயில் இருக்கிறது மிக சிறப்பான விஷயம். அதில் சூரியன், குரு அதாவது தட்சிணாமூர்த்தி, அப்புறம் ராகு, சனீஸ்வரன், கேது இவை 5ம் ஒரே இடத்தில் இருக்கிற ஒரே ஸ்தலம் சீர்காழியில் எழுந்தருளிய நாகேசமுடையார் ஆலயம். 800 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறப்பிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் மிக சிறப்பான முறையில் பூஜை செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. முத்து சிவாச்சாரியார் தான் இந்த கோயிலில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு பூஜை செய்து கொண்டு வருகிறார்கள். அறநிலைத்துறையில் ஆதரவு செய்து நல்ல சிறந்த முறையில் அனைத்து பூஜைகளும் அன்னதானத்துடன் செயல்பட்டு கொண்டு கொண்டிருக்கின்றன. தினமும் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது பேருக்கு அன்னதானம் செயல்பட்டு இந்த ஆலயத்தில் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்தில் உள்ள ஆதரவாளர்கள், ஊர் மக்கள்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் மிக சிறப்பான முறையில் எங்களுக்கு ஆதரவு அளித்து திரு முத்து சிவாச்சாரியார் இந்த கோயிலில் மிக சிறந்த முறையில் பூஜை செய்து கொண்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக ஆலயத்தின் அறநிலைத்துறை ஆபீஸ் அலுவலர்கள் பணியாளர்களும் மிக சிறந்தான முறையில் பூஜை செய்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள். 800 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறப்பித்த இந்த கோயில் இன்று பெரும் அளவில் பூஜை செய்துபட்டு அனைத்து மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் எல்லோருக்கும் செயல்பட்டு கொண்டு கொண்டிருக்கிறது. தடை செய்ப ராகு பகவானுக்கு பூஜை செய்து அனைத்து பெற்றோர்களும் வந்து அவர்கள் பிள்ளைகளுக்கு நற்பலன்களை கழித்து இந்த ராகு பகவான் நிறைய சிறப்பாக செயல்முறையில் செய்து கொண்டு கொண்டிருக்கிறோம். 12 விளக்குகள் போட வேண்டும். பிள்ளையார் விநாயகருக்கு ஒரு விளக்கு, சுவாமி பகவான் நாகேசமுடியார் 5 விளக்கு, பொன்னாகவல்லிக்கு 3 விளக்கு, ராகுவுக்கு உளுந்து தானியம் அதை வைத்து அது ஒரு விளக்கு, சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு முடித்து ஒரு விளக்கு, அப்புறம் கேதுக்கு கொள்ளு வைத்து ஒரு விளக்கு ஏற்றி அவர்கள் சிறப்பான முறையில் பக்தர்கள் அனைவரும் சர்பத்துக்கு அவர் கையாளர்களே பால் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து பூஜை செய்து கொண்ட வண்ணமுடையால் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று அங்கங்கே தடைபெற்ற கல்யாணம் நடைபெறாத பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடைபெற்று சிறந்த முறையில் வேலை, உத்தியோகம், ருண விமோச்சனம், உடல் உபாதைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு சிறப்பான முறையில் நடந்து கொண்டு வந்துட்டிருக்கிறது. பக்த கோடிகள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு மிக சிறப்பான முறையில் தரிசித்து இந்த ராகு பகவான் அவர்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ராகு பகவான் சிவனே போற்றி. போன்ற ஆன்மீக தகவலை மேலும் தொடர சீர்காழி காளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.